ഡിയർ നീറ്റ് ആസ്പിരൻസ്, നാഷണൽ ടെസ്റ്റിംഗ് ഏജൻസിയുടെ പുതു നോട്ടിഫിക്കേഷൻ வெளியே வந்தாச்சு. இப்போது ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரியும். நீட் எக்ஸாம் எப்படிப்பட்ட முறையில் நடக்க போகிறது என்கிறது. என்னதெல்லாம் நியூஸ் நம்ம கேட்டது, ஆன்லைனில் நடக்க போகிறது, அதே மாதிரி 2 டைம் நடக்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டிருந்தது. அதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. யாருக்கும் என்னது வேணாலும் கெஸ் பண்ணலாம். ஆனால் கடைசி முடிவெடுக்க வேண்டியது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான். அவங்கள நோட்டிஃபிகேஷனுக்காக தான் எப்போதுமே நம்ம வெயிட் பண்ண வேண்டியது. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி பதற்றத்துடன் படிப்பு சொதப்பிடாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். 2025 நீட் எக்ஸாமினேஷனில் 2024 நீட் எக்ஸாமினேஷனில் இருந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதாவது பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் இந்த வாட்டியும் நீட் எக்ஸாமினேஷன் நடக்கும். நீட் எக்ஸாமினேஷனோட டேட் மட்டும் இப்போ நமக்கு தெரியல. அதுவும் இனி நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புண்டு சொல்றதுக்கு பதிலாக என்டிஏ அவங்கள்ட்ட கரெக்டான நேரத்தில் டைமில் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட கண்டிப்பா அனுப்பி விடுவாங்க. அந்த டைம் வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் சொல்ல போற விஷயம் அது இல்லை. தமிழ்நாட்டில் விதவிதமான ஸ்கூல்ஸில், எஸ்பெஷலி சென்ட்ரல் ஸ்கூல்ஸில், அதே மாதிரி என்ஜினியரிங் காலேஜஸில் எல்லாமே நம்ம நீட் எக்ஸாமுடைய சென்டர் வரும். கண்டிப்பா அப்படிதான் எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கிறது. போன வருஷம் நடந்த மாதிரி ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான அனுபவம் நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த டெஸ்ட் சென்டர்ஸ் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பணிவான வேண்டுகோள் தான் இந்த வீடியோட ஒரு பர்பஸ். அதாவது போன வருஷம் நிறைய பேருக்கு 3 மணி நேரம் 20 நிமிடம் தான் நீட் எக்ஸாமினேஷனோட டைம்னு கூட தெரியாத இன்விஜிலேட்டர்ஸ் தான் நீட் எக்ஸாமோட டியூட்டிக்கு வந்திருந்தது. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிய நீட் எக்ஸாமினேஷன் 5 மணி ஆய போது அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் திரும்பி வாங்கி எழுதுறதுக்கு டைம் கொடுக்காமல் பசங்களை ரொம்ப டென்ஷன் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது. 2025 நீட் எக்ஸாமினேஷன்ல இன்விஜிலேட்டர்ஸ் ஆகி அப்பாயிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்ஸோட கோஆர்டினேட்டர்ஸும், எக்ஸாம் சென்டர்ஸோட டியூட்டியில் இருக்கிறவங்களும், எக்ஸாம் சென்டர்ஸோட மாவட்ட தலைமையில் இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு இன்விஜிலேட்டர்ஸுக்கு கரெக்டான ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் இந்த ஒரு விஷயத்தில் கொடுத்தால் நல்லா இருக்கும். நீட் எக்ஸாமினேஷனோட டைமிங் சொல்றது 3 மணி நேரம் 20 நிமிடங்கள். அது தெரியாத இன்விஜிலேட்டர்ஸ் நல்ல படிப்பாளிகள் தான், நல்ல பிஜி இருக்கிறவங்க, பிஹெச்டி இருக்கிறவங்க, டாக்டரேட் இருக்கிறவங்கள கூட அந்த ஒரு கூட்டத்தில் இருந்தது. 3 மணி நேரம் தான் எனக்கு தெரியும், பேப்பர் திரும்பி கொடு அப்படி சொல்லிட்டு நீட் எழுதுற மாணவர்களுடன் சண்டை போட்டு எக்ஸாம் சிச்சுவேஷன் ரொம்ப கசப்பான அனுபவம் ஆக்கி மாற்றிய இன்விஜிலேட்டர்ஸ் அவங்கள இன்னொரு வாட்டி கூட டியூட்டிக்கு அப்பாயிண்ட் பண்ணும்போது அது நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பாயிண்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும்னு நான் ஒரு வாட்டி கூட சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களில் பெரும்பாலும் 1 வருஷமும் 2 வருஷம் 3 வருஷம் எல்லாமே இந்த ஒரு கனவுக்காக வேற எந்த கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணாமல் பயிற்சி மையங்களில் படிச்சு இல்ல தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அவங்க எக்ஸாம் எழுத வருന്നത്. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவங்களோட மென்டல் ப்ரெஷர் அவங்கள எக்ஸாமை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் இயர்ல இதனாலே எதிர்பார்த்த மெடிக்கல் கோர்ஸுக்கு அட்மிஷன் கிடைக்காமல் கஷ்டப்பட்ட நிறைய மாணவர்களை எனக்கு தெரியும். அதனால் இந்த வருஷமும் அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக்கு ரிப்பீட் பண்ணாமல் ஒவ்வொரு சென்டரோட கோஆர்டினேட்டர்ஸும், எக்ஸாம் நடக்கிற சென்டர்ஸோட தலைமையில் இருக்கிற ஆள்களும் ஒரு எச்சரிக்கையா இருந்தால் கண்டிப்பா நீட் எக்ஸாமினேஷன் நல்ல விதமா முடியும். டெஸ்ட் நடக்கிற ஒவ்வொரு சென்டர்ஸ்லே கோஆர்டினேட்டர்ஸும் அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டர்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்ததுக்கு பதிலாக என்டிஏ எப்படிதான் நீட் எக்ஸாமினேஷன் நடத்த வேண்டியது அந்த விதிமுறைகள் எல்லாமே அந்த விஷயத்திலே ஆழமான அறிவுள்ள ஆள்களை இன்விஜிலேட்டர்ஸ் ஆக்கி அப்பாயிண்ட் பண்ணணும். வாழ்க்கையில் மருத்துவராகணும் அப்படிப்பட்ட பெரிய கனவுடன் நிறைய வருடங்கள் இதுக்காக செலவு பண்ணி வரன மாணவர்களை அவங்கள கொஞ்சம் அனுதாபமுடன் அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட் கொடுத்து அழகா அமைதியா நிம்மதியா நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியுன ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றதுக்கு இன்விஜிலேட்டர்ஸோட ரோலு மிக மிக முக்கியமானது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி எச்சரிக்கையா இருக்கணும் மட்டும் ஒரு வாட்டி கூட என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்கள் அன்போடு ஜாலி.